அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு பயந்தீர்களேயானால் உங்களை சுற்றி ஒரு தேவதூதர்களை கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். ஆம், சங்கீதம் 34 அதிகாரம் 7 வசனம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். பாருங்க, கர்த்தருக்கு நீங்கள் பயப்படும் போது தேவ தூதர்களை கர்த்தர் உங்களுக்கு வைத்து உங்களை விடுவிக்கும்படி பாதுகாக்கிறார் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நீங்கள் பயந்தீர்களேயானால் ஞானம் அங்கே ஆரம்பமாகிறது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஆண்டவருக்கு பிரியமில்லாதது என்னவென்று நீங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே அவைகளை நீங்கள் வெறுத்து நீங்கள் கர்த்தருக்கு பயந்து மனுஷனை பிரியப்படுத்தும்படி மனிதர்கள் பார்க்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் பார்க்கிறார் என்ற எண்ணத்தோடு நீங்கள் ஆண்டவருக்கு பயந்தீங்கன்னா உங்களை சுற்றிலும் கர்த்தர் பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று வேதம் சொல்கிறது. ஆம் அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படாமல் இருக்கிறவர்கள் மேல பொல்லாப்பு வரும் என்று இதே பரிசுத்த வேதாகமம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. ஆம், இந்த அதிகாரத்துல இன்னொரு வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தவான்களை 9 வசனம், அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. உங்க வாழ்க்கையில நீங்கள் கர்த்தருக்கு பயப்படும் போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவை கர்த்தர் நீக்கி போட வல்லவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா வாழ்க்கையில் எந்த குறைவும் வராது என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், மல்கியா 1 அதிகாரம் 6 வசனம், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறது போல நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஆம், உலகத்தார்கள் பயமில்லாமல் மனம் போன போக்கில இஷ்டத்திற்கு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனை அறிந்தவர்கள் ஊழியக்காரர்களாக இருந்தாலும் விசுவாசிகளாக இருந்தாலும் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று, அவருக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, உலக எஜமான்களுக்கு, உலக ஆபீஸ்ல நமக்கு மேல இருக்கிற அதிகாரிகளுக்கு நாம் எவ்வளவு பயப்படுகிறோம், சரியாக அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுகிறோம். அவர்களுக்கே நம்ம அப்படி செய்யும்போது சர்வ வல்லவராகி இருக்கிற தேவனுக்கு நீங்கள் பயப்படும் போது ஆண்டவர் உங்களை கனம் பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தைப்படி நம்மை ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, இந்த கேட்ட வார்த்தைப்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் நமக்கு பயந்து இருக்கிற சந்ததியாய் எங்களை ஆசீர்வதியும். நீர் மகிமைப்படும், கனப்படுத்தும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.